ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பீட்ஸ் இருக்கு இல்லையா, பீட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு பீட்ஸும் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன், அதாவது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே ரிவர்ஸில் ஒரு ஸ்டெயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண. அதாவது ஒரு சிலருக்கு தெரியல என்ன விதமான கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம். மிஷின் த்ரெட்டு சொல்கிறேன், ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்ல, அது யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம அதாவது என்னென்னா கிளாத் கலர்லேயே எடுத்துக்கலாம் த்ரெட்டு. இப்போ மிஷின் த்ரெட் வாங்குறீங்க அப்படின்னா, இப்போ ப்ளூ கலர் கிளாத்தில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ப்ளூ கலரில் எடுத்துக்கலாம். அப்போ எடுத்துட்டோம்னா இந்த நாட்டு இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, நம்ம ப்ளூ கலர் கிளாத்லேயே எடுக்கும்போது. அதனால் ப்ளூ கலர் மேக்ஸிமம் செல்ஃப் கலர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த டைமில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலரில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் சுகர் பீடு எடுத்து ரெண்டாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது சுகர் பீட் தான், கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருக்கிறதுனால பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இது சுகர் பீடு. சுகர் பீடு நம்ம ரெண்டாக வச்சு எப்போவுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீடுக்கு அடுத்த பீட் போயிடுச்சுனாவே நம்ம ஒவ்வொரு பீடாக தான் வைக்கணும். ஏன்னா ஃப்ரேம்லேருந்து நம்ம அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பீட்ஸ் ரெண்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அங்கங்கே லூஸாக தெரியும். அதாவது சுகர் பீடு 2 வைக்கலாம். அதுக்கு அடுத்த சைஸ் பீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இப்போ சுகர் பீடு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் இல்லை, இது 3mm பீடு. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்கனால பீட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இது 3mm பீடு. மேக்ஸிமம் 3, 4, 5 இது மூணுமே அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதாவது 4, 5, 3, 4 அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பஞ்சில் வாங்கினனால இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் நிறைய பீட்ஸ் ஒட்டி இருந்தது. நான் அதை 2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம பஞ்சாக தான் வாங்குவோம். இப்போ சுகர் பீடெல்லாம் பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் பீட், அதாவது 3mm 4mm பீட்லாம் எப்படி கிடைக்கும்னா பஞ்சில் கிடைக்கும். அதாவது ஒரு சரம் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். நான் எப்போவுமே பஞ்சாக வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம அதிகமாக சுகர் பீடுக்கு அடுத்து இந்த 3mm 4mm யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறேன். இது சுகர் பீடுக்கு அடுத்த பீடு எந்த பீடாக இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அழகாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம கிளாத்துலேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பீட்ஸ் லூஸாக இருக்காது. நல்லா டைட்டாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிங்களோ அதே பர்ஃபெக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. அடுத்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா, இதுக்கு அடுத்த பீடு 4mm. இதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியும், ஆனால் இது ஜூமில் இருக்கிறனால உங்களுக்கு பெரிய பெரிய பீடு மாதிரி தெரியுது. இதுக்கு அடுத்த பீடு ஒன்று இருக்குது இடையில, இதுக்கு அடுத்த நம்பர் இருக்குது. அது என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் நான் இந்த பீட்ஸ் இது பண்ணுறேன். இது 5mm பீடு. இதுக்கு அடுத்து இன்னும் 2 சைஸ் பீட்ஸுமே நான் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். 3, 4, 5 அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த பீட் என்கிட்ட இல்லை. நான் 4mm 5mm அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட இந்த பீடை வச்சு நான் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீடாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் எந்த பீட் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை பீட்ஸ் இருக்குது, எத்தனை வெரைட்டி இருக்கோ அத்தனை வெரைட்டி பீட்ஸையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து இதுக்கு அடுத்த சைஸ் நான் பாருங்கள் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஓகேவா. இப்போது இந்த 3mm நான் இது பண்ணேன் இல்லையா, அதுக்கு அடுத்த பீடும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். என்கிட்ட 4mm பீடு இல்லை, அதனால் 5mm எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த சைஸு, இதுக்கு அடுத்த இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு அடுத்த சைஸுமே நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா. இந்த 3mm 4mm இந்த 5mm 4mm பீடு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங்ஸுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த கையில் ஸ்லீவில் நம்மளுக்கு இங்கே சுற்றியும் கீழே தொங்குற மாதிரி செட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குமே யூஸ் பண்ணலாம்.
அது இல்லாமல் நெக் பார்டரு புட்டாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து 3mm 4mm அதிகமாக யூஸ் பண்ணலாம். நெக் பார்டருக்கு கொஞ்சம் ஒர்க்கும் சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடும். அது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால மேக்ஸிமம் சுகர் பீட் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக இந்த பீட்ஸும் யூஸ் பண்ணுறோம். எல்லா பீட்ஸுமே வந்து ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகர் பீடை தவிர சுகர் பீடில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லேயும் வருது சுகர் பீடு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை பீடு எடுத்திருக்கேன். அதாவது ரைஸ் பீட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீட்ஸு. இது பார்த்திங்கன்னா அரிசி மாதிரியே இருக்கும் பாருங்களேன். இதுவுமே ஒன்று ஒன்றா வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு பீடு ஒன்று இருக்குது இதில். அந்த பீட்ஸ் வந்து என்கிட்ட ஸ்டாக் இல்லை. அதுவுமே இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் மேலே அந்த த்ரெட்டு தெரியுது இல்லையா, நாட் போட்டது. நான் என்ன பண்ணுறேன், அந்த நாட் பக்கத்துலேயே நீடில் மேலே இழுத்து கீழே இழுத்து விட்டுறேன் அந்த நாட்டை மட்டும். ஏன்னா நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும் இல்லையா, அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீடியில் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து ஜஸ்ட்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக புல் பண்ணோம்னா அடியில் வந்துடும். அதாவது நம்ம செல்ஃப் கலரில் எடுக்கும்போது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து வேறு கலரில் எடுத்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு நீட்டாக தெரியல பாருங்கள், அது அசிங்கமாக தெரியுது வெளியே அந்த நாட் போட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் கலர் பீடு. இதுவுமே சுகர் பீடுக்கு அடுத்த சைஸு, சரிங்களா, சுகர் பீடுக்கு அடுத்த சைஸு. இதுக்கு இடையில ஒரு சைஸ் இருக்குது, அதுக்கு அடுத்த சைஸ் இது. இந்த பீடுமே வந்து நம்மளுக்கு சில்வர் கலரில் எனக்கு கிடச்சிது. அதனால் சரி சில்வர் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பீடுமே நம்ம ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா சுகர் பீடை தவிர எல்லா பீடுமே வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி பீட்ஸ் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நல்லா இருக்காது நம்ம ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். இப்போ இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா கிளாஸ் பீட்லேயே சுகர் பீட் மாதிரி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த பீட்ஸுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம நெக் பார்டரில் கொடுத்தா அந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குமான்னு தெரியல. நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல. நம்ம அந்த ஃப்ளாரு இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதுக்குள்ளே ஃபில் பண்ணி பார்க்கும்போது இதோட லுக் வந்து நல்லா இருந்தது. நான் அதுக்காக மட்டும் இது யூஸ் பண்ணுறேன். இந்த பீட்ஸுமே வந்து கிளாஸ் பீட்ஸு, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த த்ரெட்டு கூட நமக்கு அந்த பீட்ஸுக்குள்ளேயே தெரியுது பாருங்கள், ரெட் கலர் த்ரெட்டுமே நல்லாயிருக்கும். இந்த பீட்ஸுமே சுகர் பீட்ஸ் சைஸில் தான் இருக்கும். இது வந்து நான் ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுக்கு அடுத்து கட் பீட்ஸே இருக்குது. கட் பீட்ஸ் வந்து நான் ஒன்று தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்த அதாவது த்ரெட்டில் வச்சு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த இதை தெரியக்கூடாது, லூஸாக இருக்கக்கூடாது. அதனால நான் வந்து கட் பீட்ஸை கூட ஒன்றா வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பிங்க் கலரில் நான் கட் பீட்ஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட வேறு கலர் ஸ்டாக் இல்லை. இதுலேயே நிறைய கலர்ஸ் வெரைட்டி வருது, க்ரீன் வருது. நான் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தேன். இப்போது என்கிட்ட பிங்க் கலர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பிங்க் கலரில் ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பொடிசாகவும் இல்லை, மீடியமில் இருக்கு. இந்த பீடு வந்து கட் பீடு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், டியூப் பீடுன்னு சொல்லலாம், டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அதுக்கு இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸும் நமக்கு கிடைக்குது, கலர்ஸும் வெரைட்டியும் வந்து கிடைக்குது. இந்த பீட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பீட்ஸ் வெரைட்டி வந்து இருக்குது. நம்ம ஷாப் போயிட்டு வாங்கினோன்னா அதை எப்படி அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது திங்க் பண்ணி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். எந்த பீட், அதனால தான் நான் எப்பயும் வந்து நம்ம இந்த மாதிரி சாம்பிளுக்கு கொஞ்சம் பீட்ஸ் வாங்கி போட்டு பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் அதிக குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பேக்கெட்லலாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறத வாங்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே இது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக வாங்குங்க. சுகர் பீடு மட்டும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா சுகர் பீடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். மீதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஸ்டிச்சஸும் கவர் ஆகிடுச்சு, நான் ப்ளவுஸ் வந்து நல்லா போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை முடிச்சிட்டேன். இதை முடித்ததுக்கப்புறம் நான் இதுலேயே வந்து டியூப் பீட்லேயே இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. அந்த பீட் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கையில் வந்து அரும்பு மாதிரி இப்படி தொங்க விடுவோம் இல்லையா, கையில் சுற்றியும் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய.
அது இல்லாமல் ஸ்டிச் இந்த மாதிரி ப்ளவுஸ்லையும் அங்கங்கே புட்டாஸுக்கு இல்லை ஃப்ளாருக்கு லீஃபுக்கு இதுக்கு கூட ஃபில் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதுக்குமே இந்த பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், கிளாஸி லுக்கில் இருக்கும் இந்த பீடு. இப்போ இதில் வந்து கலர்ஸ் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது இந்த கலர் தான் இருந்தது, அதனால் நான் வாங்கியிருந்தேன் இந்த பீட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் இருக்குது. இதுக்கு அடுத்த பெரிய சைஸும் இருக்குது. அந்த பீட்ஸுமே என்கிட்ட இப்போ இல்லை. நானும் அதுவுமே வச்சுருந்தேன். இதுக்கு பெரிய சைஸ் அந்த ஹேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக. சாரியில் நான் முந்தியில் சாரி குச்சு ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கூட நான் இந்த மாதிரி பீடு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இருந்தால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பேர்ல் பீடு நான் வச்சுருக்கேன். அதில் பெரிய பீடு தான் என்கிட்ட இருக்குது. அதை மட்டும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேர்ல் பீடில் இதையுமே வந்து நம்ம ஸ்லீவ் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக் பார்டருக்கு, புட்டாஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ பேர்ல் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேட்டரிங் எஃபெக்டில் வந்து, அதாவது பீட்ஸ் எப்படி தெளித்து விட்டால் எப்படி இருக்கும், தூக்கி இப்படி கொட்டும்போது அங்கங்கே தெளிச்சு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூட சென்டரில் அங்கங்கே இந்த மாதிரி பேர்ல் பீட் வைக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே சூப்பரான லுக் கிடைக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட் பீட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பீடு இந்த டேப்லெட் பீடு. நிறைய பேர் ஸ்லீவ் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. சிம்பிளான ஒர்க்காக இருந்தாலும் இந்த டேப்லெட் பீடு ஹேங்கிங்காக வைக்கும்போது அதோட லுக்கே வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுது. இப்போ பாருங்கள், டேப்லெட் பீடு இது வந்து இதுவுமே நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்குது நமக்கு. இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸ் வந்து பஞ்சில் தான் கிடைக்கும். அதாவது சரமில் பஞ்சில் கிடைக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸோட ரேட்டு வந்து கூடவும் குறையும். இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம டார்க் லைட் க்ரீன் சாரீனா இந்த டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா பார்க்க நல்ல லுக்கிங்காக இருக்கும். அடுத்த பீடு நான் எது ஸ்டிச் பண்ண போகிறேன்னா, நான் வந்து சாரீ குச்சு ஒர்க்லாம் பண்ணுறேன் இல்லையா, சாரீ குச்சு ஒர்க் பண்ணுறதுனால அந்த பீடு நிறைய வச்சுருப்பேன். அந்த குச்சு ஒர்க்குக்கு இந்த மாதிரி பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த பீட் தான் இந்த ஃப்ளார் பீடு. சரி, இதை யூஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. இந்த பீட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளார் டிசைன்லாம் போடுவோம் இல்லையா, அந்த சென்டரில் ஸ்டோன் வைப்போம். ஸ்டோனுக்கு பதிலாக இந்த மாதிரி பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன். இந்த மாதிரி இது பீட்ஸ் ஸ்டிச் பண்ணால் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஐடியா தான். பீட்ஸ் கிடச்சா போதும், நம்ம எந்த பீட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நம்ம தான் ப்ளவுஸ் டிசைன் பண்ணால் இந்த பீட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஒர்க்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்களும் வந்து பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணும், அப்படி இல்லாட்டி உங்கள் சாரிக்கு குச்சி ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாரி ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லை, கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ காய்ஸ்.